ஹலோ ஆஸ்பிரன்ஸ், ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் உங்களோட கனவா? ஆனால் என்ன ஆப்ஷனில் எடுக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக டைலமாவில் இருக்கீங்களா? சார், எனக்கு சைக்காலஜி பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் என்னால் சைக்காலஜி எடுக்க முடியுமா, ஹை ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருக்கா? நிச்சயமாக உங்களால் சைக்காலஜியில் ஹை ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் சைக்காலஜி இஸ் மச் ஈஸியர் தென் மோஸ்ட் ஆஃப் த அதர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி, சைக்காலஜினா என்ன? சிம்பிளாக சொல்லலாமா, நீங்களும் நானும் தாங்க சைக்காலஜி. நீங்கள் எப்படி என்ன நல்லா புரிஞ்சுக்கிறது, நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி நம்மளை சுற்றி இருக்கவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, மற்றவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டூல் தான் சைக்காலஜி. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இமேஜின் ஒரு லிஃப்ட்டில் ஒரு 4 பேர் போயிட்டுருக்காங்க, ஓகேவா? சடனாக அந்த லிஃப்ட்டு நின்றுடுது, ஸ்டக்காகி அப்படியே நின்றுடுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தர் உடனே சாமியை வேண்ட ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ ஆண்டவா, எப்படியாவது என்னை காப்பாற்றிடு, நான் உயிர் பொழைச்சிடணும் அப்படின்னு பயத்தில் சாமியை வேண்ட ஆரம்பிச்சிடறாரு. இன்னொருத்தர் பெசிமிஸ்டிக்காக, அவ்வளோதான் போச்சு, எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க போவாதரான்னு என்னத்தான் சொல்லணும் அப்படின்னு தன்னையே நொந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். மூணாவது ஒரு ஆள் இந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஜோக்ஸ் கிராக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இப்படி நடந்தால் என்ன இருக்குன்னு பாருங்களேன், அப்படி நடந்தால் என்ன இருக்குன்னு பாருங்களேன்னு கொஞ்சம் லைட்டன் அப் பண்ண ட்ரை பண்ணுறாரு மூடை. 4வது ஆள் ஆப்டிமிஸ்டிக்காக, இந்த ஃபேனை ஓப்பன் பண்ணலாமா, ஃபோன் ஏதாவது இருக்கா, நான் எப்படி எங்கேருந்து எஸ்கேப் ஆக்குறது நம்ம அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. நம்ம யோசிச்சு பாருங்களேன், இவங்க 4 பேருக்கும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒன்று தான். ஆனால் இவங்க 4 பேரும் 4 விதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்படித்தானே தினசரி லைஃப்பும் இருக்குது. ஏன் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒரே சுச்சுவேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க? அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நம்மளுக்கு உணர்த்துறது தான் சைக்காலஜி. ஸோ இதை தான் சைக்காலஜியில் டெஃபினிஷன்லேயே இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மென்டல் ப்ராசஸ், பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இந்த சைக்காலஜியை பற்றி பல தப்பான புரிதல்கள், மித்ஸ் நிறைய இருக்குங்க, காமனான மித்ஸ். இன்றைக்கி நிறைய மித்ஸை நம்ம பிரேக் பண்ண போகிறோம். அதில் மித் என்னென்னா, சைக்காலஜியா ரொம்ப டஃப்பான ஆப்ஷனல் ஆச்சே, ஐயோ அதுவும் எடுத்திருக்கீங்க, டெக்னிக்கலான சப்ஜெக்ட் ஆச்சேம்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா அதுதான் சைக்காலஜி. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இன்னொரு லவ்லியான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்கூல் டைம்லையோ இல்லை காலேஜ் டைம்லையோ இல்லை இமேஜின் கிளாஸ்க்கே கூட வரீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இங்கே மார்னிங் 7 o'clock கிளாஸ், பெட்டை விட்டு ஏர்லி மார்னிங் நம்ம ஒரு 5:30 எந்திரிக்கும் போதே, பா இன்னொரு ஒரு 10 நிமிஷம் தூங்குப்பா, என்னப்பா ஆகிட போகுது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லும். ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு வாய்ஸ் என்ன தெரியுமா சொல்லும், பொறுப்பாரு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்பா அம்மா ஃபீஸ் கட்டியிருக்காங்க, எந்திரிச்சு கிளாஸ்க்கு ஓடு அப்படின்னு சொல்லும். கரெக்டாக? ஸோ ஈவன் பிஃபோர் வி கெட் அவுட் ஆஃப் த பெட், கண் முழிச்ச உடனே 2 வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். இதை தான் சைக்காலஜியில் இன்ட்ராசைக்கிக் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த வாய்ஸை கேட்டு ஏர்லியாக கிளாஸுக்கு போகிறோமா இல்லை லேட்டாக போகிறோமாங்கிறது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம், ஓகே? அது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், ஒருத்தரோட தனித்துவம், தனித்தன்மை இல்லையா? ரைட். எக்ஸாம்பிள், நம்ம இப்போ தான் லிஃப்ட்டில் பார்த்தோம், ஒரே சுச்சுவேஷன் 4 விதமான ரெஸ்பான்ஸ், அதுவும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் தான். பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அதுக்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா டெக்னிக்கலாக அதுதாங்க சைக்காலஜி. இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, ரைட்? ஸோ அடுத்த மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் அவ்வளோ ஹையாக ஸ்கோர் பண்ண முடியாது, டஃப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு மித். இதுவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஏன்னா ஜஸ்ட் see your screen, ஸ்கோர்ஸை பாருங்கள், 333 மார்க்ஸ், 313, 306, 302, எத்தனை 300+ ஸ்கோர்ஸ். இவ்வளோ ஈஸி இல்லைங்க மற்ற ஆப்ஷனல்ஸில் 300+ எடுக்கிறது. அண்ட் ஈவன் டுடே, ஈவன் லாஸ்ட் இயர் வி ஹேட் பீப்புள் ஸ்கோரிங் 300+ இன் சைக்காலஜி. ஸோ அதனால தான் சைக்காலஜி ஆப்ஷன்ஸில் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், உங்களுக்கே இன்னும் பெட்டராக புரியும். சைக்காலஜியோட ஆப்ஷனல் சக்ஸஸ் ரேஷியோ மற்ற ஆப்ஷனல்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கோம். லுக் அட் வேர் சைக்காலஜி இஸ். டாப் 3ல அதுவும் 3rd வித் 12.9%.
கிட்டத்தட்ட மச் ஹையர் தென் சம் ஆஃப் த மோர் பாப்புலர் ஆப்ஷனல்ஸ். இதனால தாங்க நான் சைக்காலஜி இஸ் ஈஸி அண்ட் ஹை ஸ்கோரிங் ஆஸ் வெல் அப்படின்னு சொன்னேன். ரைட்? நவ் அடுத்த மித் என்ன? நான் சைக்காலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு சைக்காலஜி டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக கிடையாதுங்க. எனி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து இந்த சைக்காலஜியை எடுத்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹை ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரைட். நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்கூல் டேஸில் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது 8:30 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும். வயிற்றுலலாம் புளிய கரைக்கும். அச்சோ பெல் அடிச்சிருச்சே, அசம்பிளி போகணுமே, லேட் ஆகிடுமே, பிடி டீச்சர் திட்டுவாங்களே, ஏதோ ஒரு பயம் இல்லையா? அதே பெல்லு 12-12:30க்கு லஞ்ச் பீரியடில் அடிக்கும். அப்போ சாப்பிட போகிறோமே அப்படின்னு ஒரு பசியை தூண்டி விடும், இல்லை சாப்பிட போகிறோங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் இல்லையா? அதே பெல்லு ஈவினிங் 3-3:30க்கு அடிக்கும். வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நவ் நினச்சி பாருங்கள், அடிக்கிறது என்னமோ ஒரே ஒரு பெல்லு தான், ஆனால் அது கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸை பாருங்கள். மார்னிங் பயத்தை கொடுக்குது, லஞ்சில் பசியை கொடுக்குது, ஈவினிங் ஹாப்பினஸ் கொடுக்குது வீட்டுக்கு போகிறோன்னு. அப்போது இதெல்லாம் எப்படி, இந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது நம்மளோட? இதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதை பற்றி நம்ம சைக்காலஜியில் படிப்போம். அகெயின் நான் சொன்ன மாதிரி நமக்கு டெய்லி நடக்கிறது, எப்போயோ நடந்தது, நம்மளோட லைஃப் ஈவெண்ட்ஸ்க்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா டெக்னிக்கலாக அது தாங்க சைக்காலஜி. கேன் யூ see how easy it is? இதை படிக்கிறதுக்கு நம்ம என்ன பிஹெச்டி பண்ணிட்டா வந்திருக்கணும்? இல்லையே. ரைட்? ஓகே. அடுத்த மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்பா, எந்த மெயின் சப்ஜெக்டோடையுமே ஓவர்லாப் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களோட GS4 எத்திக்ஸ் பேப்பரில் கிட்டத்தட்ட 2 யூனிட் நம்மளோட சைக்காலஜிலேருந்து தான் வரும். ஆட்டிடியூட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே சைக்காலஜியில் நம்ம டீப்பராகவே படிப்போம். அது மட்டும் இல்லை, எஸ்ஏ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பேப்பர்லேயும் சைக்காலஜியோட ரோல் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதில் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-6 ஃபிலாசபிக்கல் எஸ்ஏஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போது இல்லையா? அந்த மாதிரி ஃபிலாசபிக்கல் எஸ்ஏஸில் சைக்காலஜி பேக்ரவுண்ட், சைக்காலஜி ஆப்ஷனலாக எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பண்ண முடியும் நிச்சயமாக. ஸோ எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் கண்டிப்பாக சைக்காலஜியோட ரோல் இருக்குது. அப்போ அந்த மித்தையும் நம்ம உடைச்சாச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ப்ராப்பர் கைட், மெட்டீரியல் எக்ஸெட்ரா. ஓகே, அதுக்கு தாங்க நான் இருக்கேன். ரைட்? ஸோ I have 6+ years of teaching experience in UPSC field and I am a UGC NET qualified assistant professor in psychology. அது மட்டும் இல்லைங்க, நான் மல்டிபிள் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ போயிருக்கேன் UPSCயில். ப்ளஸ் பேக் இன் 2016 I scored one of the highest marks then, 285 marks சைக்காலஜியில் நான் எடுத்திருக்கேன். ஸோ நிச்சயமாக உங்களாலையும் முடியும். I'll personally guide you. நம்மளோட கோர்ஸில் பர்சனலைஸ்டான கைடன்ஸ், டெஸ்ட் சீரீஸோட இன்வால்வ்டான ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிச்சயமாக உங்களாலையும் டாப் மார்க்ஸ் ஆப்ஷனில் எடுத்து IAS ஆர் IPS உங்களோட ட்ரீம் சர்வீஸில் உட்கார முடியும். எஸ்? ஓகே. ஸோ ஃபைனலி why psychology optional has to be selected அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்துடலாம். குயிக்லி, ஈஸி அண்ட் கான்க்ரீட் சிலபஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கான்க்ரீட்டான சிலபஸ்ங்க. நிறைய ஆப்ஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை தாண்டி நீங்கள் ஆப்ஷனுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சைக்காலஜியில் அப்படி கிடையாதுங்க. ஓகே, கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே கதை மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவைகள் கிடையாது. நிறைய பேர் வந்து தியரிஸ்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுமா, திங்கர்ஸ்லாம் இருப்பாங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கரண்ட் அஃபேர்ஸும் கிடையாது. ஸோ மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கான்செப்ட்ஸையும் ஐடியாஸையும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். சைக்காலஜி கிவ்ஸ் யூ ஸ்கோப் டு ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் விச் அதர் ஆப்ஷனல்ஸ் மே நாட். ஓகே, அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம் கேன் டேக் அப் சைக்காலஜி. நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சைக்காலஜியை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்சர்ஸ் எழுதி ஹை ஸ்கோர்ஸ் வாங்கி சர்வீஸ் வாங்க முடியும். தென் ஆஸ் அ சிவில் சர்வெண்ட் நீங்கள் போய் அந்த சீட்டில் உட்காரும் பொழுது யூ நீட் எம்பத்தி, கம்பேஷன். நம்மளே பெட்டராக புரிஞ்சுக்கிட்டா தானே நம்மக்கிட்ட வேறு பப்ளிக்கை நல்லா புரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக இல்லையா? அப்போது அதுக்கும் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ப்ளஸ் உங்களோட லைஃபுக்குமே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை சைக்காலஜி ஆப்ஷனல் கொடுக்க போகுது. ரைட்டா? அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஹை ஸ்கோரிங் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய
ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை 300+ கோர்ஸ், இட் ஹாஸ் ஹியூஜ் பொட்டென்ஷியல்ஸ். அவங்களால முடியும்னா உங்களால் முடியும். ரைட், ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இதுக்கு மேலே ஆப்ஷனல் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு அஸ். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை உங்களோட யூபிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you in the next video.